வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Salil's salary was first reduced by 15% and subsequently raised by 10%. What percentage was his salary lower compared to his initial salary? அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட சேலரி 15% குறைக்கிறாங்க, திருப்பி அதுக்கு அடுத்த வாட்டி 10% கூட்டுறாங்க. அப்போ இந்த ஏற்ற இறக்கத்தினால உங்களுக்கு எவ்வளோ குறையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இவருக்கு சலீலுக்கு 100% ஃபஸ்ட்டு, அதில் 15% என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ்டு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரெடியூஸ் பண்ண எவ்வளோ வரும், 100ல் 15% 85. அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட்லி ரைஸ்டு பை 10%, எவ்வளோ 10% என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 85 இன்ட்டு 110 டிவைட் பை 100. 0 1 0 25 1 5 3 7 5 35. 17 11 17 17 7 8 1 87 22 22 18 32 6 1 7 வச்சு 0 சேர்த்தா 5 0 2 10. 93.5% தான் என்னது. இவருக்கு 2 வாட்டி 15% ரெடியூஸ் பண்ணி 10% இன்க்ரீஸ் பண்ணனால இவருக்கு 93.5% ஆகுது. இனிஷியலாக இவருக்கு எவ்வளோ இருந்தது, 100. இப்போ எவ்வளோ வந்திருக்கு அவருக்கு, 93.5%. அப்போ மீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் இவருக்கு ஏதாவது கம்மியாகுது, 6.5% என்ன ஆகுது, இவருக்கு கம்மியாகுது. ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், Atul's salary is 10,000 per month. He spent 6,000 on house rent and 2,500 on bills, and the rest of the amount is his monthly savings. Find his saving in a year. If in the month of birthday he spent all his monthly saving on birthday celebration. அத்துலோட மந்த்லி சேலரி எவ்வளவு, மந்த்லி சேலரி 10,000. அதில் இவர் என்ன ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 6,000 ரூபா செலவு பண்ணுறாரு. பில்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறாரு, 2,500 ரூபா பில் பே பண்ணுறாரு. அப்போ 6,500 2,500 சேர்ந்தால் எவ்வளவு, 8,500. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 10,000 போச்சுன்னா 1,500 ரூபா. இந்த 1,500 ரூபாயை தான் அவர் என்ன பண்ண முடியும், சேவிங் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he spent all his monthly saving on birthday celebration. ஒரு வருஷத்துல 12 மாதம் இருக்குது, அவருக்கு பர்த்டே வந்து ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் வரும். அப்போ மீது எவ்வளோ மாதம் இருக்குது, 11 மாதம் இருக்குது. அந்த ஒரு மாதம் பர்த்டே மாதத்தை 15,500 ரூபா அந்த சேவிங்ஸையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாரு, செலவு பண்ணுறாரு. எதுக்கு, பர்த்டேக்கு செலவு பண்ணிடுறாரு. அப்போ 11 மாதம் தான் இருக்குது. அப்போ 1,500 இன்ட்டு 11 மாதம், ஒரு மாதத்துக்கு 1,500. அப்போ 11 மாதத்துக்கு எவ்வளவு, 1,500 16,500 ரூபாய் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இயர்லி சேவ் பண்ணி வைக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், Manjit spent 40% of his income. If he saves 80,000, then his income is, அதாவது மேஞ்சித் அப்படின்றவர் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். இதோட இன்கம் 100, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அதான் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ 40% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் சேர்த்து வச்சுருப்பாரு, 60% அவர் சேர்த்து வச்சுருப்பாரு. அப்போ அந்த 60% தான் எவ்வளோனா 18,000. ஏன்னா சேவிங் தானே, அந்த 60% சேவிங் தான் எவ்வளோ, 18,000. அப்போ 100% அவரோட இன்கம் தான் கேட்குறாங்க. 100% வந்து எவ்வளவு, 100 இன்ட்டு 18,000 டிவைட் பை 60. 0 4 0 4 6 6 3 6 18 3 0 எவ்வளவு, 30,000.
அவருடைய மந்த்லி சேலரி இன்கம் 30,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். A cook earn 3,400 per month. If she spent 60% of each month, how much will she save by 1/4 of a year? அதாவது மாதம் மாதம் இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோனா, இன்கம் மந்த்லி இன்கம் 8,400. இந்த 8,400 இவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 60% இவர் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ மீதம் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு? 60% ஸ்பெண்ட் பண்ணிட்டா மீதம் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். 100 இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் 60. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கணும்? 40 தான் இருக்கும். அப்போ அந்த சேவிங் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 8,400 இன்ட்டு 40/100, 2 0க்கு 2 0, 84, 40, 0 0, நானாங்கா 16 மிச்சம் 1, 8 32, 33, 3,360. இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? ஹவு மச் ஷி சேவ் 1/4 ஆஃப் அ இயர். ஒரு மந்த்துக்கு உங்கள் சேவ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 3,360. அப்போ 1/4 ஆஃப் அ இயர், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 1/4 அப்படின்னா 1 3, 1/4 அப்படின்னா 3. அப்போ 3,360 3, 6 3 18 மிச்சம் 1, 3 9 10 மிச்சம் 1, 3 9 10, 10,080 ரூபா தான் என்ன பண்ணுறாங்க இவங்க சேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In election, there were two candidates. One of the candidates secured 48% of the votes and was defeated by other candidate by 756 votes. Find the total number of votes polled. அதாவது ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏபின்னு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒருத்தர் 48% செக்யூர் பண்ணிடுறாரு. இன்னொருத்தவர் ஒரு 48% செக்யூர் பண்ண, இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு? 52% தானே செக்யூர் பண்ணியிருப்பாரு. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4% இருக்குது. ஜெயிச்சவர் தோத்தவரை விட எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%ல ஜெயிச்சிருக்காரு. தோத்தவர் 48% இருக்கார், ஜெயிச்சவர் 52% இருக்காரு. 4%ல 4% வாக்கு வித்தியாசத்தில் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிச்சிருக்காரு. இப்போ இந்த 4% என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபிட்டட் பை அதர் கேண்டிடேட் பை 756 ஓட்ஸ். இந்த 4% தான் எவ்வளவு? 756 ஓட்டு. ஏன்னா டிஃபிட்டட் பை அதர் கேண்டிடேட், ஏன்னா 4% ஓட்டு, 756 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் போல்டு. மொத்தம் எவ்வளோ வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100% வந்து எவ்வளவு? 100 × 756 டிவைடட் பை 4. 1 நாள் 4, 1 நாள் 4 மிச்சம் 3, 8 32 மிச்சம் 3, 9 36, 189, இந்த 2 0, இந்த 2 0, 18,900 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த எலெக்ஷன்ல வாக்கு செலுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். Sachin's salary was first reduced by 16% and subsequently raised by 10%. What percentage was his salary lower compared to his initial salary? சேலரி எப்பயுமே சேலரி எவ்வளோ இருக்கும்? 100% தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு பை 16%. அப்போ -16. 100ல் 16 போச்சு அப்படின்னா 84. ஃபஸ்ட்டு ரெடியூஸ் தானே ஆகுது. அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட்லி ரைஸ்டு பை 10%. 84 × 110 டிவைடட் பை 100. இந்த 2 சரியாக 2 சரி அடையாச்சு. I2 4 2 2, 42 11, 42 42, 2 6 4. இப்போ இந்த 462, 95 45, மிச்சம் 1 2, 2 5 10, 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 4 5 20.
அப்போ 92.4%. ஆனால் லோவர் ஃபைனல் சேலரி லோவர் கம்பேர்டு டு த இனிஷியல் சேலரி. இனிஷியல் சேலரி எவ்வளோ இருக்குது? 100. ஃபைனலாக அவளுக்கு 92.4% தான் அவருக்கு வந்திருக்கு. அப்போ இதில் எவ்வளோ வரும்? 10, 9, 9, 6, 7, 7.6% என்ன ஆயிருக்கு? இருக்கு குறைச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Akshay spent 40% of his income. If he saves 24,000, then his income is, அதாவது இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். இன்கம் எப்பயுமே 100ஆக தான் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 40% பண்ணியிருக்காரு. அப்போ 40%. ஸ்பெண்டு 40% பண்ணிட்டோம்னா சேவிங் எவ்வளோ இருக்கும்? மீதம் இருக்க 60%. இந்த 60% தான் அவங்க எவ்வளவான்னு சொல்லியிருக்காங்கன்னா 24,000 சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய இன்கம் எவ்வளவு? 100. 100 எவ்வளோன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. 100 × 24,000 டிவைடட் பை 60. ஒரு 0 ஒரு 0. 4 6 4 6 26 400 40,000. ஆப்ஷன் பி தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Manjit's salary is 10,000 per month. He spent 6,000 on house rent and 3,000 on bills, and the rest of the amount is his monthly salary. Saving. Find his saving in a year. If in a month of his birthday he spent all his monthly saving on birthday celebration. அதாவது மாஞ்சித் அப்படின்றவர் மாதம் 10,000 சம்பளம் வாங்குறார். மாதம் சேலரி எவ்வளவு இருக்கு? மாதம் 10,000 வாங்குறாரு. அதை ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளோ அவர் செலவு பண்ணுறாரு? ஹவுஸ் ரெண்ட்டாக 6,000 மாதம் வீட்டு வாடகை மட்டும் கொடுத்துட்றாரு. அதுக்கடுத்து பில்லு, கரண்ட் பில்லோ இந்த ஏதோ ஒரு பில்லோ அதை எவ்வளோ பே பண்ணிடுறாரு? 3,000 பே பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அவருக்கு வருது? 1,000 ரூபாய். இந்த 1,000 ரூபாய் தான் அவர் என்ன பண்ண முடியும்? சேவ் பண்ண முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த இஸ் சேவிங் இன் அ இயர் இஃப் இன் அ மந்த் ஆஃப் ஹிஸ் பர்த்டே ஹி ஸ்பெண்ட் ஆல் மந்த்லி சேவிங் ஹிஸ் பர்த்டே செலிப்ரேஷன். அவர் பிறந்த நாள் மாதத்தை மட்டும், பிறந்த மாதத்தில் அவரோட சேவிங்ஸை செலவு பண்ணிடுறாராம். அப்போ ஒரு வருஷத்தில் பிறந்த நாள் ஒரு வாட்டி தான் வரும். அப்போ அந்த ஒரு வாட்டினா ஒரு மாதம் தான் வரும். அப்போ வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. அப்போ ஒரு மாதத்தை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ மாதம் வரும்? 11 மாதம் வரும். அப்போ அந்த 11 மாதத்தில் 11 × 1000 எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபா. 11 மாதத்துக்கு 11,000 ரூபா. இவன் தான் என்னது? இந்த வருஷத்துக்கு ஒரு சேர்த்து வச்ச சேவிங். ஆப்ஷன் டி தான் அது இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். X has planned his expenditure as follows: 30% of salary house rent, 25% of food, 50% for medical expenditure, and 60% for other. He saved 42,000 every month. Then his monthly salary is. எப்பயுமே சேலரி என்ன நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா 100% தான் போட்டுக்கணும். அதில் இவங்க 30% என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? 25% செலவு பண்ணுறாரு. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ செலவு பண்ணிடுறாரு? 15% செலவு பண்ணுறாரு. இதர செலவுகளாக அதர்ஸாக எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 16% செலவு பண்ணுறாரு. அப்போ 16, 1, 2, 4, 7, 8, 86. 100ல் 86 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 14. ரிமைனிங் 14% தான் இருக்குது. அந்த 14% தான் எவ்வளோவா? 42,000. ஸோ சேலரி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ சேலரி 100%. 100 × 42,000 டிவைடட் பை 14. 7, 5, 55, 6, 42, 600, 6,000, 3,000.
இதோட மந்த்லி சேலரி எவ்வளவு? 3,00,000. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of the income of Seema and Darshan is 7:8. Then save 50,000 and 9,000 respectively. The ratio of the expenditure is 11:16. Then what is the total expenditure of Seema and Darshan? இன்கமோட இன்கமோட ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 7:8. இன்கமோட ரேஷியோ 7x டிவைட் பை எக்ஸ். சரிங்களா? இப்போ இதிலேருந்து இன்கம்லேருந்து சேவிங்கை கழிச்சா தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 11:16ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 16 × 7x மைனஸ் 15,000 11 × 88x 88x மைனஸ் 9,000. சரிங்களா? அடுத்து 16 × 7 எவ்வளவு? 112. 112x மைனஸ் 16 × 15 2,40,000. அதுக்கடுத்து 88x மைனஸ் 99,000. இப்போ 112xல இருந்து 88 கழிச்சோம் அப்படின்னா 24x. அதை 2,40,000 இருந்து 99,000 கழிச்சோம் அப்படின்னா 1,41,000. இப்போ x = 1,41,000 டிவைட் பை 24. 4 2 2 7 2 14 5 2 10 7 6 2 12 3 2 6 மிச்சம் 1 5 2 10 2 மிச்சம் 1 5 2 0 35,250 6 5,030 மிச்சம் 5 7,42 8,48 மிச்சம் 4 7,42 மிச்சம் 3 5,030. அப்போ x = எவ்வளோ? 5,875. இப்போ என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லி என்ன பண்ண சொல்கிறாங்க? கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 11:16. இப்போ நம்ம இன்கம்மை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ இன்கம்மை கண்டுபிடிச்சி இன்கம்லேருந்து என்ன கழிக்கணும்? இன்கம் = எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் சேவிங். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வேணும் அப்படின்னா இன்கம்லேருந்து சேவிங்கை கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும்? நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடும். சேவிங் என்ன சொல்லியிருக்காங்க? 7x. அப்போ 7x மைனஸ் 15,000 7x மைனஸ் 15,000 7 × 5,875 41,125 மைனஸ் 15,000 எவ்வளோ வருது? 26,125. அதுக்கடுத்து 8x மைனஸ் 9,000 8 × 5,875 மைனஸ் 9,000. 8 × 5,875 வந்து 47,000. அதில் 9,000 கழிச்சோம் அப்படின்னா 38,000. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இவருக்கு 38,000 இருக்கு, இவருக்கு 26,125 இருக்கு. அப்போ 125 8 14 4 மிச்சம் 1 3 5 6 64,125 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஏன் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க சீமா தர்ஷனுக்கும். அதனால தான் நம்ம ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம கூட்டுறோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்.
Vijay's salary was first reduced by 6%, 16% and subsequently raised by 11%. What percentage was his final salary lower compared to his initial salary? ஃபஸ்ட்டு எப்பயுமே சேலரி எவ்வளோ இருக்கும்? 100% தான் இருக்கும். அதில் -16% கழிச்சோம் அப்படின்னா 84. அதோட சப்சிக்வெண்ட்டாக 11% எவ்வளோ ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 84 இன்ட்டு 100ஓட 11னா 111 டிவைடட் பை 100. அப்போ 111 84 4 4 4 8 8 8 12 13 9 டிவைடட் பை 100 93.26 93.24%. ஏன்னா இங்கே கீழே 100 இருக்குல்ல, 93 இது 4 டிவைடட் பை 100 கழிச்சோம் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி 93.24. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைனல் சேலரி லோவர் கம்பேர்ட் டு இனிஷியல் சேலரி. இனிஷியல் சேலரி எப்பயுமே 100ஆக தான் இருக்குது. அதோட ஃபைனலாக எவ்வளோ வந்த சேலரின்னு சொல்லி கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 9 9 இங்கே 10,000. 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 3 போச்சுன்னா 6, அடுத்து இங்கே 0. அப்போ 6.76% என்ன ஆயிருக்கு? அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. 6.76% இனிஷியல் சேலரியோட குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். A person saves 40% of his income if his expenditure is 960. then his income is first இவரோட income is equal to expenditure plus saving. இவரோட இன்கம் எவ்வளவு? எப்பயுமே 100ஆக தான் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? நான் சேவ் பண்ணுறாரு பாருங்களேன். பர்சன் சேவ் 40%, எக்ஸ்பெண்டிச்சர் 960. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் தெரியல. சேவிங் எவ்வளோ? 40%. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா 100 மைனஸ் 40. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு 60%. இந்த 60% தான் 960 ரூபா. அப்போ இன்கம் 100% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 இன்ட்டு 960 மைனஸ் 60. 1 6 3 3 6 6 36. அப்போ 1600 தான் என்னது இவருடைய இன்கம். ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Ashi's salary is 11,000 per month. He spent 4,000 on his house rent and 1,500 on bills, and the rest of the amount is his monthly saving. Find his salary in a year. If in the month of his birthday he spent all his monthly saving on birthday celebration. அப்போ ஆஷிஷ் சேலரி அவரோட மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குது? 11,000. அதில் அவர் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னா 4,000 செலவு பண்ணிடுறாரு. பில்லு எவ்வளோ பே பண்ணிடுறாரு? 1,500 பில் பே பண்ணுறாரு. அப்போ 4,000ம் 1,500 சேர்ந்துச்சுன்னா 5,500 அவர் என்ன பண்ணுறாரு? மாதம் செலவு பண்ணிடுறாரு. அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மீதம் திருப்பி ஒரு 5,500 தான் இருக்கும். மீதம் அவர் சேவ் பண்ணுற மணி எவ்வளோ இருக்கும்? 5,500. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த சேவிங் இன் அ இயர். இஃப் த மந்த் ஆஃப் ஹிஸ் பர்த்டே he spend all his monthly saving on birthday celebration. அதாவது வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி வர பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இவரோட சேவிங்ஸை என்ன பண்ணிடுறாரு? செலவு பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் இருக்க மணியை வச்சு எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 12 மாதம், அதில் ஒரு மாதம் இவரோட பர்த்டே மாதம், அதை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ? 11 மாதம் வருது. அப்போ 11 இன்ட்டு மாதம் 5,500 அவர் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ வரும்? 5,500 இன்ட்டு 11 5,500 5,500 எவ்வளவு? 60,500 தான் என்னது இவர் ஒரு வருஷம் சேவ் பண்ண இவருடைய சேவிங்ஸ். அடுத்த கொஸ்டின். A person save 40% of his income if his expenditure is 480. then his income is, அதாவது இன்கம் is equal to expenditure plus saving. இன்கம் 100, எக்ஸ்பெண்டிச்சர் தெரியல, எக்ஸ்பெண்டிச்சர் மணியாக கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரியல. சேவிங்ஸ் வந்து 40% சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு சேவிங் மைனஸ் இன்கம் மைனஸ் சேவிங். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு 60% தான் என்னது
எக்ஸ்பெண்டிச்சர். அந்த 60% தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 480 ரூபாயாம். அப்போ 100% இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 × 480 டிவைடட் பை 60, 8 48. அப்போ 800 ரூபா. இவருடைய மந்த்லி சேலரி எவ்வளவு? 800. ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Next question. The original price of the music set is 8,000. The price decreased by 12% and then raised by 20%. What is the new price? இவருடைய ப்ரைஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம எப்பயும் பர்சன்டேஜ் முறையில் சால்வ் பண்ணுவோம். 100ல் இருக்குது. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்டு பை 12%, மைனஸ் 12% ஆகும். அப்போ 88 ஆகும். அதாவது டிக்ரீஸு. அதுக்கடுத்து ரைஸ்டு பை 20% ப்ளஸ் 20%. அப்போ 88 × 120/100, 5 6. 88 6. 8 48க்கு மிச்சம் 4, 8 48, 52. அப்போ 528 டிவைடட் பை 5, 4 5 5. 0 சேர்த்துட்டோம்னா 28 சேர்த்தோம் அப்படின்னா 5 25, 3 புள்ளி வச்சோம்னா 0, 6, 105.6. எவ்வளோ வரும்? 105.6. சரிங்களா? இப்போ நியூ ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 100 எவ்வளவு? 8000. இப்போ 105.6 எவ்வளவு? 105.6 × 8000 டிவைடட் பை 100. மேலே இங்கேயும் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆயிரும்? இந்த புள்ளி போயிடும். அப்போ மேலே இங்கேயும் 10ஆல் பெருக்கியாச்சு. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. அப்போ 1056 × 8. 8 48க்கு 8, மிச்சம் 4, 5 8 40க்கு 44, 4 8 8. அப்போ 8448 தான் என்னது நியூ ப்ரைஸு. ஆப்ஷன் டி தான் என்னது இந்த கொஷினுடைய ஆன்சர். Next question. A person save 50% of his income if his expenditure is 320. Then his income is. A person saves 50%. Income is equal to expenditure plus saving. Income 100, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியல. சேவிங் வந்து ஆனால் 50% தெரியும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 100 மைனஸ் 50. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு 50% தான் அது எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 50% தான் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 320 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 100%ன்றது என்னது இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 × 320 டிவைடட் பை 50, 1 2, 640 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஆப்ஷன் பி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The population of a village was 1 lakh. It increased by 5% in the first year and increased by 20% in the second year. The population after 2 years is. அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்தில் 5% என்ன ஆகுதான் இன்க்ரீஸ் ஆகலாம். செகண்ட் இயர்லேயும் 20% என்ன ஆகுதான் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் டோட்டலாக 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 100லேருந்து 5% இன்க்ரீஸ் ஆனால் 105 ஆகும். 105லேருந்து 20% ஆனால் 105 × 120 டிவைடட் பை 100, 5 6, 21, 21 6 6 6 126. டோட்டல் 126. அப்போ 100 தான் எவ்வளவு? 1,00,000 ரூபா. 1,00,000 பேர். அப்போ 126% எவ்வளவு? 1,26,000 பேர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த சம்மு. The ratio of the income of Seema and Darshan is 4:3. They save ₹50,000 and ₹9,000 respectively. If the ratio of their expenditure is 16:17, then what is the total expenditure of Seema and Darshan? சீமா தர்ஷனுடைய இன்கமோட ரேஷியோ 4:3ன்னு சொல்லிட்டாங்க. சீமா வந்து 15,000 சேர்த்து வைக்கிறாங்க. தர்ஷன்ன்றவங்க 9,000 சேர்த்து வைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமான எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ
16:17ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்கை கழிச்சோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடும். இன்கம் எவ்வளவு? 4x மைனஸ் 15,000 டிவைட் பை 3x மைனஸ் 9,000 சீக்வல் டு 16:17. 17 இன்ட்டு 4x மைனஸ் 15,000 சீக்வல் டு 16 3x மைனஸ் 9,000. அப்போ 17 இன்ட்டு 4 68x. 17 இன்ட்டு 15 2,55,000 ரூபா. 16 இன்ட்டு 6 3 18 மிச்சம்னு ஒரு 48x மைனஸ் 16 இன்ட்டு 9 1,44,000. இப்போ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 20x. அப்போ 2,55,000 மைனஸ் 1,44,000 கழிச்சோம் அப்படின்னா 1,11,000. எக்ஸ் இன்ட்டு 1,11,000 டிவைட் பை 20. 4 2 2 10 மிச்சம் 1 2 10 மிச்சம் 1 2 10 0. எக்ஸ் ஈக்குவல் டு 5,550. இப்போ என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு 5,550 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்கம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சீமா வந்து 4x. இப்போ 4 இன்ட்டு 5,550. 5,550 4 20 2 22 2 22. அடுத்து இந்த 22,000த்துல 15,000 கழிச்சோம் அப்படின்னா 22,200. இதில் 22,200 அப்படின்றது என்னது? இன்கம். இந்த இன்கம்ல இவங்களுடைய சேவிங் 15,000 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 7,200. அதுக்கடுத்து தர்ஷன் ஈக்குவல் டு 3x. 3 இன்ட்டு 5,550 16,650 மைனஸ் 9,000 கழிச்சோம் அப்படின்னா 6,000மா? 7,650. இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? தர்ஷாவோட எக்ஸ்பெண்டிச்சரும் சீமாவோட எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் கூட்டணும். ப்ளஸ் பண்ண ஆட் பண்ணணும். 7,200 7,650 50 8 14 14,850. ஆப்ஷன் ஏ தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A man spent 12% of his monthly salary on house rent. If every month he also spend rupees 407 on conveyance and 8,657 on grocery and saves the remaining 924, his monthly salary is. அதாவது ஒருத்தரோட இன்கம் எப்பயுமே இன்கம் 100 தான் இருக்கும். இன்கம் எப்பயுமே 100 தான் இருக்கும். அதெல்லாம் 12% ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவு பண்ணிடுறாரு. 407 ரூபாய கன்வெயன்ஸுக்கு செலவு பண்ணுறாரு. 8,657 ரூபாய க்ராசரிக்கு செலவு பண்ணிடுறாரு. 924 ரூபாய அவர் சேவ் பண்ணி வச்சுறாரு. அப்போ இவர் மீத எவ்வளோ, இவரோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100%ல் 12% கழிச்சா 88%. அந்த 88% இது 3. புரியுதுங்களா? அந்த 88% அந்த 3. அப்போ 100% நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ இது எல்லாத்தையும் முதல் கூட்டணும். 7 14 18 7 8 15 19 9. 88% தான் எவ்வளவு? 9,988. அப்போ 100% வந்து எவ்வளவு? 100 இன்ட்டு 9,988 டிவைட் பை 88.
எட்டு பதினொன்று, ஒம்பது பதினொன்று, செய்வர் எட்டு பதினொன்று, ஓரட்டெட்டு, ஓரட்டெட்டு மிச்சம் ஒன்று, ஓரட்டெட்டு போக மிச்சம் ரெண்டு, மூவட்டா 24 போக மிச்சம் 4, புள்ளி வச்சு ஜீரோ வச்சுதுன்னா ஐயெட்டா 40. அப்போ 113.5 இன்ட்டு 100, அப்போ 135 11,350. ஆப்ஷன் ஏ தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். A person who spends 80% of his monthly income is able to save 6,738 per month. His monthly expenses is, அதாவது ஒருவரோட இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் சேவிங். இன்கம் எப்பயுமே 100 தான் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 80% சேவ் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 20% தான் இருக்கும். அந்த 20% தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 6,738ன்னு சொல்கிறாங்க சேவ் பண்ணுறது. அப்போ இவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்க? 80% வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 80 இன்ட்டு 6,738 டிவைட் பை 20, 1 இங்கே 4, 6,738 இங்கே 4, 8 32 மிச்சம் 3, 3 12, 12 3 15 மிச்சம் 1, 7 28, 29 மிச்சம் 2, 6 24, 26, 26,952. ஆப்ஷன் பி தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். A man spends 40% of his monthly salary on house rent. If every month he spends 442 rupees on conveyance and 9,150 rupees on grocery and save the remaining 946, his monthly salary is. இன்கம் எப்பயுமே 100. அதில் இவர் 40% என்ன பண்ணிடுறாரு? மந்த்லி சேலரிக்கு கொடுத்துட்றாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 60% இருக்கும். அந்த 60% இவர் மித்த செலவில் செய்வார். அப்போ 442 ஒரு கன்வீனியன்ஸ் பேர் 9,152, 115 வந்து கிராசரிக்கு செலவு பண்ணிடுறாப்புல. மீத இருக்க 946 ரூபாயை சேவ் பண்ணி வச்சிடறாப்புல. இப்போ 11, 13, 4, 5, 9, 10, 10, 15, 10, 10,503. இந்த 60% தான் எவ்வளவு? 10,503. இப்போ என்ன கேட்குறாங்க? மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 60% தான் எவ்வளோ? 10,503 அப்படின்னா 100% வந்து எவ்வளவு? 100 இன்ட்டு 10,503 டிவைட் பை 60. இது ஜீரோ, இந்த ஜீரோ, 4 6 மிச்சம் 4, 7 42 ரூபா மிச்சம் 3, 5 30, ஜீரோ புள்ளி வச்சுக்கிட்டோம்னா 30.5, 17,505 இன்ட்டு 10, 17,505 ரூபா. ஆப்ஷன் சி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். The population of a village was 1,10,000. It increased by 5% in the first year and increased by 25% in the second year. Its population after 2 years. அதாவது எப்பயுமே 100 இருக்குது. வருஷத்தில் 5% இன்க்ரீஸ் ஆகுது. 100%, 5% இன்க்ரீஸ் ஆனால் 105 ஆகுது. ரெண்டாவது வருஷத்தில் 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 105 இன்ட்டு 125 டிவைடட் பை 100, 4, 5. அப்போ 105க்கு 5, 25, 5 டிவைடட் பை 4 போட்டோம்னா 1 4 4 போகும். மிச்சம் 1 2, 3 12, 0, இங்கே 5 இறக்கமா 1 4 4 போகும். மிச்சம் 1, புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 5, 131.25. சரிங்களா? இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ், ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம்னா எவ்வளோ வரும்? இப்போ 100, இந்த 100 தான் 1,10,10,000. அப்போ 131.25 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 131.25 டிவைடட் பை இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிங்க. அப்போ 131.25 1100, 1 2 3 4 5, 25, 2 5, 7
3 4 4 1 1,44,375. ஆப்ஷன் ஏ தான் அது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A person who spend 75% of his monthly income is able to save 5,538 rupees per month. His monthly expenses are income is equal to expenditure plus saving. அப்போ என்ன கேட்குறாங்க, இன்கம் எப்பயுமே 100 இருக்கும், ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணிடுறாரு, 75% ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 25% இருக்கும். இந்த 25% தான் 5,538 ரூபா. அப்படின்னா இன்கம் 100% வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ 100 இன்ட்டு 5,538 டிவைட் பை 25, ஒரு 25, 4 25, 5,538 டிவைட் பை 4. மந்த்லி இங்கே பாருங்களேன், காமிக்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தான் கேட்குறாங்க, மந்த்லி இன்கம். அப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 75. இப்போ 75 தான் நம்ம ஒரு 25 25 3 25 75. 8 3 24 மிச்சம் 2 3 9 10 11 5 3 15 16க்கு மிச்சம் 1 5 3 15 16 16,616. ஆப்ஷன் டி தான் அது இந்த கொஸ்டினோடைய ஆன்சர். Next question. A man received 2,580 per month as a salary. He saved 40% of his salary every month. His expenditure of the per month, அதாவது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். இப்போ இன்கம் எவ்வளோ 100, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தெரியல, ஆனால் சேவிங் எவ்வளோ 45ன்னு தெரியும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் தான் தெரியும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 55%. இப்போ எவ்வளோ என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்குறாங்க. இப்போ 100 100% 2,550 அப்படின்னா 55% வந்து எவ்வளவு? இப்போ 55 இன்ட்டு 25 80 டிவைட் பை 100. 2 ஓரஞ்சு ஓரஞ்சு ஓரண்டு ஓரண்டு 2 4 மிச்சம் 1 92 18 129 11 9 129 9 11 4 1 1419. ஆப்ஷன் டி தான் அது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்த சம். A person who spend 50% of his monthly income is able to save 7,056 per month. His monthly expenses are, அதாவது இங்கே கொஸ்டினை பார்த்து நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். அதாவது 50% ஸ்பெண்ட் பண்ணுறாரு, மீத 50% ஸ்பெண்ட் பண்ணால் மீத 50% தான் இருக்கும். ஏன்னா இன்கம் எப்பயுமே 100 தான், எக்ஸ்பென்சிஸ் 50% போச்சுன்னா சேவிங் 50% தான் இருக்கணும். அப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும், அதே 7,056 ரூபாய் தான் இருக்கணும். If 20% of k is 10 less than 1,200% of 10, then k is, அதாவது 20% of k is equal to 10 less than 1,200%. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்சன்டேஜ் நம்ம எங்கிட்ட கொண்டு போய்க்கலாம், 10% மாற்றிக்கலாம். அப்போ 120 1200க்கு 10%. அப்போ இந்த 2 0க்கும் இந்த 2 0 அடி ஆயிருமா. அப்போ இந்த 2 0 இந்த 1 0 ஒரு 0 இங்கே 1 இங்கே 5000. அப்போ 1/5 கே. அப்போ கே ஈக்குவல் டு 10 மைனஸ் 120. அப்போ கே டிவைட் பை 5 ஈக்குவல் டு 10ல் 120 போச்சுன்னா 120ல் 10 கழிச்சா 110 மைனஸ் 10. கே ஈக்குவல் டு 110 இன்ட்டு 5. அப்போ கே ஈக்குவல் டு 550. ஆப்ஷன் 2 தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 2% of x is equal to 360, then x is equal to, அப்போ 2/100 into x is equal to 360. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, x is equal to 360 into 100 divided by 2. 1 1 2 1 2 மிச்சம் 1 8 2 16 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150 இதில் ஒரு 2 0 18,000. ஆப்ஷன் டி தான் அது
ஆப்ஷன் 2 தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 25% of k is 10 less than 1200% of 25. இந்த பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மாற்றிக்கலாம், 25க்கு மாற்றிக்கலாம். இப்போ 25/100 into k is equal to 10 less than 10 கழிச்சோம் அப்படின்னா 1200 into 25/100. சரிங்களா? இப்போ ஒரு 25 25 4 25 100, ஒரு 4 4, முன்னாங்க 12, இங்கே 2 0, ஒரு 25 25 4 25 100. அப்போ k/4 ஈக்குவல் டு 10 மைனஸ் 300. அப்போ k ஈக்குவல் டு 290 இங்கே டிவைட் பை 4. அப்போ k இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா 290 இன்ட்டு 4. இப்போ 290 இன்ட்டு 4 இங்கிட்டாங்க 36 கார் மிச்சம் 3 ஈர்னாங்க 10 11. அப்போ k ஈக்குவல் டு 1160. ஆப்ஷன் 4 தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். 25% of k is 10 less than 1800% of 10. Then k is 25% of k. அப்போ 25 டிவைடட் பை 100 இன்ட்டு k. 10 less than இந்த பர்சன்டேஜோட 10 கழிக்கணும். சரிங்களா? 10 less than 1800 இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கலாம், 10க்கு போட்டுக்கலாம். அப்போ 1800 மைனஸ் 10/100. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 என்ன ஆயிடும், அடி ஆயிடும். அப்போ ஒரு 25 25 4 25 100. அப்போ k/4 ஈக்குவல் டு 10 மைனஸ் 180. அப்போ k/4 ஈக்குவல் டு 170. அப்போ k ஈக்குவல் டு 170 இன்ட்டு 4. 170 இன்ட்டு 4 7 நாங்க 28 680. ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Vipul spend 55% of income. He saves 18,000. Then his income. ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்கும் கழிச்சா நமக்கு என்ன கிடச்சிடும், இன்கம் கிடச்சிடும். நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெண்டு அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 55%, 100 தான் என்னது இன்கம். 55% அவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ரிமைனிங் 55% ரிமைனிங் 45% தானே இருக்கும். அந்த 45% இவங்க எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 18,000 சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் 45% என்ன சொல்கிறாங்க, 18,000 சொல்கிறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, இன்கம் கேட்குறாங்க. இன்கம் எப்பயுமே என்னவா இருக்கும், 100 இருக்கும். அப்போ 100. அப்போ 100 எவ்வளவு, 100 இன்ட்டு 180 டிவைட் பை 45. ஒரு 45 45 4 45 180. அப்போ 400. அப்போ 100 இன்ட்டு 400 40,000. ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man spend 30% of his monthly salary on house rent. If every month he also spend 7,551 on conveyance and 8,048 on grocery and save the remaining 750, his monthly salary is. அதாவது எப்பயுமே ஒரு நம்ம 30% ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கு, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடாது. இன்கம் 100%, அதில் 30% போச்சு அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 70% தான் இருக்குது. இந்த 70% தான் மிச்ச செலவுகளை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ மிச்ச செலவுகள் எவ்வளோ பண்ணியிருக்காரு, 751, 8,481, 715, 7 8 5 13, 14, 14 5 19, 9,947. இந்த 70% தான் எவ்வளவு, 9,947. அப்போ 100% இன்கம் சேலரி அவரோட மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 இன்ட்டு 9,947 டிவைட் பை 70. இந்த 0க்கு இந்த 0 வச்சு 477 477 போக மிச்சம் 2.
4 28 போக மிச்சம் 1, ஈரேழா 14 போக மிச்சம் இல்லை ஈரேழா 14, அப்போ ஓரேழு 7, அப்போ 10 × 1421 = 14,210 வாட்ஸ். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man received 5,140 per month as a salary. He saved 35% of the salary every month. His expenditure per month, அதாவது ஒருத்தர் இருக்காரு, அவரோட மாச சம்பளத்தில் மாச இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங், இது ஃபார்முலா. அவரோட மந்த்லி இன்கம் 100, அதில் இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 35% சேவ் பண்ணிடுறாரு. அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100 மைனஸ் 35, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு 65%. இந்த 100% தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 5,140 ரூபா அவர் மாத சம்பளம். அப்போ 65% அவர் செலவு பண்ணுறது மட்டும் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 65 × 5,140 / 100. ஒரு 0, 25, 4 5 1, 3 5 15, 4 2, 2 14 மிச்சம், 2 மிச்சம், 7 2 16, 257 13, 7 3 21 போக மிச்சம் 2, 5 3 15, 17 மிச்சம் 1, 2 3 6 7, 257 1 14, 8 5 13, 3,341. ஆப்ஷன் டி தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். A man receives 4,900 per month as salary. He saved 17% of his every month salary every month. His expenditure is, ஒரு வாங்குற சம்பளத்தில் 17% சேவ் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். இன்கம் 100, எக்ஸ்பெண்டிச்சர் தெரியாது, ஆனால் சேவ் எவ்வளோ 17% பண்ணிடுறாரு. அப்போ 100ல் 17 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும், அதான் எனது எக்ஸ்பெண்டிச்சர். 83% தான் என்னது எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100% தான் எவ்வளோன்னு தெரியும், 4,900. அப்போ 83% வந்து எவ்வளவு, 83 × 4,900 / 100. 2 0 2 0, 83 49, 93 27 மிச்சம் 2, 98 72 74, 3 12 மிச்சம் 1, 8 32 33, 7 6 10, 4,067. ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். David spent 50% of his income. If he saved 36,000, then his income is equal to expenditure plus saving. இன்கம் எப்பயுமே 100, 55% இவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 45% தான் இருக்கும். அந்த 45% தான் இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, 36,000 சொல்கிறாங்க. இவரோட இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 45%னா 36,000 ரூபா அப்படின்னா 100% அவரோட முழு இன்கம் எவ்வளோ, 100 × 36,000 45. ஒரு 45 45, 8 45 360, 800. அப்போ எவ்வளவு, 80,000 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஆப்ஷன் 1. Anwar salary is 11,000 per month. He spent 6,000 on house rent and 3,000 on bills, and the rest of amount is monthly saving. Find the saving in a year. If in the monthly of birthday he spent all his monthly saving on birthday celebration. இவரோட மாச சம்பளம் சேலரி எவ்வளவுனா 11,000 சொல்லிட்டாங்க. இதில் இவர் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாரு, 6,000 ரூபா வீட்டு வாடகை கொடுத்துட்றாரு, 3,000 ரூபா பில் பே பண்ணிடுறாரு, ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை சேர்த்து வச்சுறாரு. 6,000 3,000 சேர்த்து 9,000. 11,000 9,000 கழிச்சோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ, 2,000. இந்த 2,000 தான் இவர் என்ன பண்ணிடுறாரு, மாதம் சேவ் பண்ணி வைக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, இஃப் இன் த மந்த் ஆஃப் பர்த்டே he spent all his monthly saving on
பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது இவரோட பர்த்டே மந்த்து அப்போ மட்டும் இவரோட சேவிங்கும் சேர்த்து செலவு பண்ணிடுறாரு. அப்போ வருஷத்துக்கு 12 மாதம், ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் பர்த்டே வரும். அப்போ ரிமைனிங் 11 மாதம். இந்த 11 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு மாதத்துக்கு 2000 அப்படின்னா 11 மாதத்துக்கு எவ்வளவு? 22,000. ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Income of Amit in 2019 was 22,000. If he had an increment of 20% every year, what was his income in 2021? அதாவது 2019 இவருடைய சேலரி 22,000 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இவருக்கு 20% 20% என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா 2021 இவருக்கு எவ்வளோ வரும்? 2020 2021 இதுக்கு ஒரு 20%, இதுக்கு ஒரு 20%. இது நம்ம சக்ஸஸிவ் மெத்தட்லையும் போடலாம், இல்லை நார்மல் மெத்தட்லையும் போடலாம். சக்ஸஸிவ் மெத்தடில் போட்டு பார்த்தா என்ன வரும்? 20 + 20 + 20 × 20 டிவைடட் பை 100. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கிடைக்கும், 2 4. 40 + 4 44. 100% தான் எவ்வளவு? 22,000. அப்போ 144% எவ்வளவு? 144 × 22,000 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கட்டி 220 144 8 8 0 8 8 220 8 8 16 11 31,680. ஆப்ஷன் 3 தான் அது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Kanchan salary is 12,000 per month. He spent 4,000 on house rent and 2,000 on bills, and the rest of the amount is monthly saving. Find his saving in a year. If in the month of his birthday he spent all his monthly saving on birthday celebration. அதாவது ஒரு மாதம் 12,000 இவர் சம்பளம் வாங்குறாரு. அந்த சம்பளத்தில் எவ்வளோ செலவு பண்ணிடுறாரு? 4,000 வீட்டு வாடகை கொடுத்துறாரு, 2,000 பில் பே பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 6,000 அவருக்கு மிச்சம் இருக்கும், கையில் இருக்கும். அதை அவர் என்ன பண்ணிடுறாருன்னா சேவ் பண்ணிடுறாரு ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இவர் அந்த ஒரு வருஷத்தில் இவரோட பர்த்டே மாதம் வருது. அந்த பர்த்டே மாதம் மட்டும் இவரோட மந்த்லி சேவிங்கும் சேர்த்து என்ன பண்ணிடுறாரு? செலவு பண்ணிடுறாரு. எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான் இருக்கும். பர்த்டே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் தான் வரும், ஒரு நாள் ஒரு மாதம். இப்போ அந்த ஒரு மாதத்தை கழிச்சோன்னா 11 மாதம். அந்த 11 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 11 × 6,000 எவ்வளவு? 66,000. ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Income of Amit in 2019 was 22,000. He had an increment of 10% every year. What was his income in 2021? 2019 இவருடைய மாச சம்பளம் எவ்வளவா இருக்கு? 22,000 இருக்கு. வருஷம் 10% என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 2021 எவ்வளோ வரும்? அப்போ 2 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க? இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2019 2020 2021 ஒரு வருஷம் 2 வருஷம். அப்போ நம்ம எதாவது பண்ணலாம், சக்ஸஸிவ் ஒரே பர்சன்டேஜ் இருக்கா, அதனால சக்ஸஸிவ் மெத்தடில் போடலாம். அப்போ 10% + 10% + 10 × 10 டிவைடட் பை 100. 0 0 இந்த 0 இந்த 0 20 + 1 21%. 100% தான் எவ்வளவு? 22,000 சொல்லிட்டாங்க. 21% என்ன பண்ணிருக்கு? அதிகரிச்சு 121 எவ்வளவு? 121 இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடி 121 × 220 220 × 121 440 220 0 2 6 6 2 26,620 26,620. ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். Shivam's salary is 12,000 per month. He spent 4,000 on house rent and 1,500 on bills, and the rest of the amount is his monthly saving. Find his saving in a year. If in the month of his birthday he spent all his monthly saving on birthday celebration. சிவம் அப்படின்றோட மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னா 12,000. இவர் என்ன பண்ணிடுறாரு? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு 4,000, வீட்டு வாடகை 4,000,
1500 இதர செலவு பில் ஏதாவது பே பண்ணிடுறாரு. போக 5500 இவர் என்ன பண்ணிடுறாரு, செலவு பண்ணிடுறாரு. இது போக 12,000 இன்கம்ல 5500 இவர் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா மீதம் எவ்வளோ வரும்? 6500 வரும். ரிமைனிங் 6500. அதை இவர் என்ன பண்ணுவாரு, சேவ் பண்ணிடுவாரு. அப்ப ஒரு மாசத்துக்கு 6500 அவர் என்ன பண்ணுறாரு, சேவ் பண்ணி வைக்கிறாரு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் இன் த மந்த் ஆஃப் த பர்த்டே, இவருடைய பர்த்டே மாசம் அதில் வரும்போது மட்டும் இவருடைய மந்த்லி சேவிங் என்ன இருக்கும் அதையும் சேர்த்து இவர் என்ன பண்ணிடுறாரு, செலவு பண்ணிடுறாரு. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், அதில் ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் என்ன வரும், ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் வரும். அப்போ ரிமைனிங் 11 மாசம் இருக்கு. அப்போ 6500 இன்ட்டு 11, 6500 6500 71,500 தான் என்னது இவருடைய வருஷம். ஒரு வருஷத்துக்கு இவர் சேர்த்து வச்ச அமௌண்ட் 71,500 ருபீஸ் தான் என்னது ஒரு வருஷத்துக்கு இவர் சேர்த்து